இன்றைக்கி சிக்கன் பிரியாணி. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கிடணும். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றி வெங்காயம், அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஒரு நட்சத்திர பூ போட்டு பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா தக்காளியும் பச்சை மிளகாவும் போடுறோம். ஒரு தக்காளி மட்டும்தான் போடுறேன், 2 பச்சை மிளகாய். இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா மல்லியும் வந்துட்டு கழுவி வச்சுருக்கோம், அதை போடுறோம். அது நல்லா புதினாவும் மல்லி எவ்வளோ தூரம் நல்லா வதக்குறோமோ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போட்டேன். ஆல்ரெடி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கனால இப்போ 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தொக்கா. அதை வந்து லைட்டாக போட்டு 2யும் வந்து ஒரே நேரத்தில் நம்ம வதக்க போகிறோம். அப்புறம் இந்த வெங்காயம் பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இதையும் போட்டு நம்ம வதக்குறோம். இந்த வெங்காயம் பேஸ்ட்டு வந்து எப்படின்னா சின்ன வெங்காயம் தான் போடணும். ஒரு 10-15 வெங்காயம் இருக்கிற மாதிரி போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி போட்டுடணும். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக சாப்பிட மாட்டாங்க பிரியாணி. கொஞ்சம் வந்து மசாலா இருக்கிற மாதிரி சாப்பிட்ணும். அதனால் வெங்காயம் கொடுக்கும்போது மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஜூஸியாக வரும். அதுக்காக நாங்கள் வந்து பிரியாணி இப்படி செய்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் வதக்கிட்டேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மேரினேட் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கு என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணேன் அப்படின்னா சிக்கன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், இது மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி முன்னாடியே வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தயிர் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை வச்சு சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு லைட்டாக ஒரு சேனல் ஆப்பலான் இருக்கேன். அது பண்ணி வீடியோ போட்ட இடத்துல அதையும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறேன். இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த பிரியாணி மசாலா என்னென்ன இருக்குன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இது 3 மட்டும் பொடி பண்ணி வச்சுக்குவோம். எக்ஸ்ட்ராவே அரைச்சி வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இவ்வளோ தான் இருந்தது அப்படி போட்டேன். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும். நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். அதோட தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டேன். நல்லா ஊற வச்சேன். 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. அதனால தண்ணியை எடுத்துகிட்டு அரிசியை வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி இழக்க போகிறோம். இந்த கப்பில் வந்து 2.5 கப்பு நான் போட்டிருக்கேன் அரிசி. இதுக்கு வந்து 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு ஆக்சுவலாக நம்ம மேரினேட் பண்ணும் போதே அதில் கொஞ்சம் உப்பு இருந்திருக்கு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் சிக்கன் ஓகே, முக்கால்வாசி வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது முறக்கூடும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு இந்த ரைஸை வந்து அரிசியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன பண்ணணும், லெமன் புளியறது இதெல்லாம் நம்ம அப்புறம் சொல்கிறேன். இப்போ லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நான் உப்பு செக் பண்ணேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மட்டும் லைட்டாக லெமன். இந்த லெமன் எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிக்கும். அதே சமயத்தில் வந்து உதிரியாக ரைஸ் வர்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட லைட்டாக நான் பிடிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக விழுகுது. எனக்கு தேவையான அளவுக்கு நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் லைட்டாக கிண்டி காமிக்கிறேன். ஒரு ஓரமாக லைட்டாக கிண்டணும். ரொம்ப அழுத்தி கிண்டணும்னா சாதம் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து லைட்டாக மட்டும் பொறுமையாக ஒரு கிண்டிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்.
இப்போ நான் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து அடியில் வந்து பிடிக்கும். இது பிடிக்காமல் வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டேன்னா, இப்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ சிம்மில் நல்லா சிம்மில் இருக்குது. ஃபுல் சிம்மை வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் போட்டுடணும். விசில் போட்டு எத்தனை மணிக்கு போடுறோம் விசிலுன்றது பார்த்து வச்சுக்கணும். டைம் பார்த்துக்கணும். கரெக்டாக அதிலேருந்து 12 நிமிஷம் வந்து ஆன உடனேயுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் இறக்குங்க. அடி பிடிக்கவே பிடிக்காது, நல்லா வரும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, சாரி. இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்துக்கு நான் உங்களுக்கு கற்றுருக்கேன். பிரியாணி ரொம்ப ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் சால்னா வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். கொஞ்சம் பீஸ் எனக்கு காமிச்சல, அதை எடுத்து வச்சு இதில் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். தேங்காய், நிலக்கடலை, பொட்டுக்கடலை, கசகசா, ஒன்று பொருள் என்னது, மொத்தம் 5 பொருள். பொட்டுக்கடலை, நிலக்கடலை, தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம். இந்த 5 பொருளை மறந்துடாதீங்க. இந்த 5 பொருளையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நான் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து சால்னாவுக்கு வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் கொஞ்சம், கடலெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து சால்னாக்கு வந்து வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனிஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு அரை தக்காளி தான். இப்போ வந்து இந்த ஒரு தக்காளி எடுத்து இதெல்லாம் ஹாஃபாக வச்சுட்டேன். இப்போ நான் அரை தக்காளி மட்டும்தான் போடுறேன். இதை போட்டு வதக்கிட்டு புதினா வந்து சால்னாக்கு நிறைய போடணும். புதினா நல்லா ஒரு கைப்படி நிறைய போட்டு மல்லித்தழை கொஞ்சமாக அலசி போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளை போட்டு பேஸ்ட்டு போடுறத சொல்கிறேன். இப்போ வாங்க, நான் சொன்னதெல்லாம் போட்டுட்டு இப்போ வதக்கிட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கன் சால்னா சிக்கன், மட்டன் சால்னா மட்டன், உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் போட்டுறேன். நான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை நல்லா வதக்குறோம். இது கூட நம்ம போட வேண்டிய மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் மட்டன் மசாலா மட்டும்தான் நான் போடுறேன். கரம் மசாலா, மட்டன் மசாலா ஒரு தேவைக்கேற்ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 2 தான் போடுறேன். இப்போ பாருங்கள், சால்னாவுக்கு நல்லா மசாலா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணி தேவையான தண்ணி உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரே ஒரு சவுண்டு விட்டு இறக்கிங்க. சிக்கன் சொன்னதாக வைக்க சீக்கிரம் வந்துடும். ஒரே ஒரு சவுண்டு வச்சு நான் இறக்குறேன். அப்புறம் காமிக்கிறேன். ஃபைனலாக பிரியாணியோட அவுட்புட்டு. பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரியே வச்சு இறக்குங்க. இப்போ பார்ப்போம். ஒரு ஸ்பூன் எடுத்து அதோட காம்பு பவுடர் இருக்குல்ல, பின் சைடு பேக் சைடு திருப்பி அதை அப்படி வச்சு உதிரியாக அப்படி லைட்டாக புத்துனா அப்படி கிண்டி விடுங்க. அப்படி உதிராமல் வரும். இது ஜூஸியாக தெரியுது உங்களுக்கு? தெரியும், ஆக்சுவலாக தெரியும். இந்த மசாலா நல்லா ஜூஸியாக இருக்கா அப்படின்னு தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிடிக்காது. அதனால் அந்த வெங்காயம் அரைச்சி ஊற்றுறோம்னா இந்த மாதிரி தன்மையில் வரும். பீஸ்லாம் நல்லா வந்துடுச்சு. நான் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் ஹாட் பாக்ஸில். பாருங்கள், சிக்கனை பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நான் வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இது மாதிரி செஞ்சிங்கன்னா அடிப்பிடிக்காது. இது எனக்கு எங்கள் சிஸ்டர் சொல்லிக் கொடுத்தது. குக்கரில் கூட்டி வச்சிடணும். பிரியாணி கூட்டி வச்ச உடனேயுமே க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் தான் கணக்கு. அதை விட போனால் டேரெக்டாக 15 நிமிஷம் வச்சாலும் ஓகே. எனக்கு ரொம்ப நேரம் அரிசி ஊறிச்சுன்றதால நான் 12 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுருக்கணும். சிம்மில் தான் வைக்கணும். க்ளோஸ் பண்ணி எல்லா லிட்டில் போட்டுடணும். அதை போட்டு விசில் வச்சிடணும். கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் நம்மளே வச்சுருந்துட்டு அப்புறம் தவா வச்சு ஒரு 3 நிமிஷம் மொத்தம் 15 நிமிஷம் வச்சு அப்படியே இறக்கிடுங்க. கேஸ் வராது மேக்ஸிமம். எடுத்து பார்த்திங்கன்னா கேஸ் இருக்காது. எடுத்துகிட்டு விசில் அடிச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி லைட்டாக அந்த காம்பு போது பார்த்திங்கன்னா இதை வச்சு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக திருப்பி விட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் ஃபிட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும், உங்களுக்கு அப்படியே தெரியுது. நல்லா உதிரி நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க. இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு சால்னா. அது எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ குக்கரில் சால்னா வச்சுருந்தேன்னா அது ரெடி ஆகிடுச்சு. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் இந்த பாருங்கள்.
பீஸ் போட்டு வச்சுக்கோங்களா. ஓகே, அவ்வளோதான். நீ தயிர் வெங்காயம் மட்டும் ஒன்றா தான். ஃபைனலாக எங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் சண்டே ஸ்பெஷல் முட்டை, தயிர் வெங்காயம், சிக்கன் பிரியாணி, சோளம். அதுலேயும் சிக்கன் பிரியாணி தான் இருக்குது. இதுவும் சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு பாக்ஸில் இருக்குது. மதியம் லஞ்ச் இதுதான். ஓகே, தேங்க்யூ.